ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா சாப்பிட்டீங்களா? இப்பதான் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த மாதிரியே இருக்கு உங்க முகத்தெல்லாம் பார்த்தா. எனக்கே பயமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் ஒரு கொடுமையான நேரத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமா, எனக்கு பின்னாடி வருகிறவர் என்னிலும் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஒரு ராஜா இதுவரைக்கும் நான் சாப்பிடாத பழம்லாம் எனக்கு யார் எடுத்து வந்து தராங்களோ அவங்களுக்கு பொற்கிரீடத்தை நல்ல தங்க காசை தந்து நான் கனப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னானா. ஒரு ராஜா சொன்னானா. பாருங்க, அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களா? அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? எந்தெந்த பழம் ராஜா சாப்பிட்டுருக்க மாட்டாருன்னு போய் பழத்தெல்லாம் எடுத்துட்டு வரத்துக்கு போனாங்களாம். தயவு செஞ்சு கண்ணை திறந்து என்ன பாத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமா, எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் இது வரைக்கும் சாப்பிடாத நல்ல பழத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு பொற்காசுக்களும் தங்கமும் எல்லாத்தையும் நிறைய தந்து கனப்படுத்த போறேன் அப்படின்னு ராஜா சொன்னாராம். எல்லாரும் போய் பழத்தெல்லாம் எடுத்துட்டு வர போயிட்டாங்களாம். எல்லாரும் போய் பழத்தெல்லாம் எடுத்துட்டு ராஜா சொன்னாராம், கொண்டு வர பழத்தை இன்னொருத்தங்கிட்ட யாருக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? காண்பிக்க கூடாது. அப்படியே நீங்களா மறைச்சு கொண்டு வந்து எனக்கு தரணும் அப்படின்னு இருக்கிறா. நம்ம தான் வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமையே வந்துருவோமே. சபைக்குத்தான் வெள்ளிக்கிழமைனா சனிக்கிழமை போன் பண்ணி கேட்போம், பாஸ்டர் நேத்து ஜபம் இருந்ததுன்னு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். எல்லாரும் பழத்தை எடுத்துட்டு வியாழக்கிழமை நைட்டே நின்னுட்டாங்களா. நின்ன உடனே அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு ராஜாவுக்கு சிங்காசனம் போடப்பட்டது. ராஜா வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்தாராம். சிங்காசனத்துல உட்கார்ந்து முடிச்சுட்டு அத்தனை பேரும் ரெடியா இருக்கிறான். முதல் ஆளு பழத்தை எடுத்துன்னு வானா எல்லாம் கவர் பண்ணி தட்டுல அழகா பேக் பண்ணி கொண்டு போனானா. கொண்டு போனா மாம்பழமா. டென்ஷன் ஆயிட்டாரா ராஜா. டேய், இதை நான் சாப்பிட்டது இல்லையா, கொண்டு போனா தூரம் அப்படின்ட்டாரா. அடுத்தது இன்னொருத்தன் கொண்டு போனானா. இன்னொருத்தன் கொண்டு போனா சீத்தாப்பழம். அப்படி பழத்தை வாங்கி மூஞ்சில நசுக்கி ஓடிப்போ அப்படின்ட்டாரா. அடுத்தது சப்போட்டா. இழுத்து மூஞ்சி மேலே அடிச்சு ஓடி போயிடு அப்படின்ட்டாரா. இப்படி ஒவ்வொருத்தனா வர 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 ராஜாவுக்கு உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிடுச்சான். ஒருத்தன் கொஞ்சம் பெருசா கொண்டு வந்தானா. என்னன்னு பார்த்தா ஏதோ புதுசா இருக்குன்னு பார்த்தா அண்ணாச்சி பழமா. ராஜா பழத்தை எடுத்து அண்ணாச்சி பழத்தை மூஞ்சில வச்சு தேய்க்கணும்னு சிரிக்கிறானா. ரத்தமா ஒருதான் உடம்பெல்லாம் அப்படி முகமெல்லாம் கிழிஞ்சிட்டு இருக்குதான் சிரிச்சுட்டே இருக்கிறானா. ராஜா டென்ஷன் ஆயிட்டே, முகமெல்லாம் கிழிது, ரத்தமா வருது, என்னடா சிரிக்கிற அப்படின்னா. அண்ணாச்சி பழத்துக்குன்னா இந்த பாடுதான், பின்னாடி பலாப்பழம் வருது. புரியல எனக்கு, புரியல. அண்ணாச்சி பழத்துக்கே இந்த பாடுதான், பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் எடுத்துட்டு வரான். அவனை நினைச்ச இந்த வழி தெரியலன்னா. அல்லேலூயா. பரவாயில்ல, அண்ணாச்சி பழத்துக்கே இதுனா பின்னாடி பலாப்பழம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, சரி, ஆண்டவர் நல்லவர். பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி தெரியுது. அப்படி ஒரு மாதிரி இறுக்கமா உட்காராதீங்க, தூக்கம் இறுக்கமா வரும். அப்படி கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா ஃப்ரீயா ஏதாவது புரிஞ்சா சிரிச்சா சிரிங்க, முகபாவனையை காட்டுங்க. அப்பதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பாப்கார்ன் பார்ட்டி மாதிரியே உட்கார்ந்து இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து நீ பிரசங்கம் பண்ணிடுறியாடா, ஏய் பாக்கலாமாடா, அந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது. நான் உங்ககிட்ட சண்டை போடலாம் வரல. அல்லேலூயா. ஆமா, நல்ல சிரிச்ச மாதிரி இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான நேரம் தான். ஆமே, நானு 11 வருஷமா இந்திக்காரனுக்கு பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணிக்கிறேன். 11 வருஷமா இந்திக்காரனே தூங்க விட மாட்டேன். ஆனா உங்களை கிட்டதான் முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சரி, எனிவே எது எப்படி போனாலும் கர்த்தர் நல்லவர். ஆமே, இந்த 2 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கு மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழே உட்கார்ந்து இருக்கிற போதக பிதாக்களுக்கும் மேல இருக்கிற சபை பிதாக்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றி. நீங்க இல்லைன்னா யாருக்கு நாங்க பிரசங்கம் பண்ண போறோம்? உங்க காலங்கள், நேரங்கள், சமயங்களை ஒதுக்கி தேவ சமூகத்துல நீங்க வந்தீங்க பாத்தீங்களா? இதுக்காகவே கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை கோடா கோடியாய் ஆசீர்வதிப்பார். நான் தான் முதல் நாள் சொன்னேன், 1/2 மணி நேரம் இப்ப சர்ச்சில் உட்கார்ந்தாலே நிறைய பேருக்கு அரிப்பு வருது. ஆமே, ஆனா நீங்க 3 நாள் முக்காடு போடாம உட்கார்ந்து இருந்தீங்கப்ப. இதுக்காகவே கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறப்பாராக, நன்மை கிருபையினாலே முடிசூட்டுவாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல எல்லா விதத்திலையும் ஆண்டவர் தம்முடைய சம்பூர்ணத்தினால
உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். சரி, நான் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாதபடி கரெக்டான நேரத்துல சீக்கிரமா முடிச்சிட்டு போயிட்டா தான் ஐயா பலாப்பழம் நல்லா தருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால நானும் கரெக்டான நேரத்துல முடிக்க பிரயாசப்படுறேன். 74வது சங்கீதத்தையும் 80வது சங்கீதத்தையும் பேசிட்டு எல்லாம் கவனிங்க. இருங்க, அப்புறமா பைபிள் எடுக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. 74வது சங்கீதத்தை 80வது சங்கீதத்தை அப்படியே சேர்த்து சொல்லிட்டு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆராதனையில துதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், ஊழியம் செய்கிறவன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரலோகத்தினுடைய அக்கினி ஒரு மனுஷனை சந்திக்கிறேன்னா என்ன பண்ணோம் அப்படின்றத மாத்திரம் நானும் சுருக்கமா சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எடுத்து வாசிங்க பாப்போம். 74வது சங்கீதம். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவன் ஆனான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகளை முழுவதையும் மாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்கள் ஏகமாய் நெத்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூசிப்பானோ? தூசிப்பானோ? உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். நிர்மூலமாக்கும். இந்த 19 வாசிங்க. உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும். உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும், மறவாதேயும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது. துன்பப்பட்டவன் வெட்கத்தோட திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனே, எழுந்தருளும், எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும், உமக்காக நீரே வழக்காடும். மதியினாலே, மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும், உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது, எப்பொழுதும் அதிகரிக்கிறது. எல்லாம் என்ன பாருங்க பாப்பா, பைபிள கீழே வச்சிருங்க. சரி, இந்த சங்கீதத்தை நல்ல வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நேத்து படிச்சுட்டு வந்தீங்களா? படிச்சீங்களா? நானும் நம்புறேன் நீங்க படிச்சீங்கிறத நம்புறேன். அல்லேலூயா, வெரி குட். சரி, அப்ப படிச்சிருந்தா இப்ப நான் பேசுறது நல்லா புரியும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆசாபு கிட்ட நிறைய கேரக்டர் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்தேன். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நாளைக்கு சபையில என்ன நடக்க போகுது, தேவ ராஜ்யத்துல எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அன்னைக்கு ஆசாப் அற்புதமா இந்த சங்கீதத்தை எழுதி வச்சிருக்கிறான். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். அற்புதமா தாவீது இருக்கும் போது இந்த சம்பவம் நடக்கல. தாவீதின் கூடாரம் மகிமை நிறைந்ததா இருந்தது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுடைய தேவாலயமும் மகிமை நிறைந்ததா இருந்தது. சமஸ்த ஜனங்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எருசலேமின் தேவாலயத்தை பார்ப்பதற்காகவே வர ஆரம்பித்தாங்க. தாவீது இருந்த நாட்களில, ஆசாப் ஆராதனை நடத்தின நாட்களில, ஆசாப் முன்னின்று தேசத்தை தேவ சமூகத்துல கொண்டு வந்த நாட்களில இந்த சம்பவங்கள் நடக்கல. ஆனா நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு அன்னைக்கே ஆசாப் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க அந்த சங்கீதம் எப்படி சொல்லுது பாருங்க. சபைகளில இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன், இந்தியாவில் என்ன நடக்குது, ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது, நைஜீரியாவில் என்ன நடக்குது, அதே காரியத்தை தான் அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக ஆசாப் எழுதி வைத்திருக்கிறார். தேவாலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாய் மாற்றப்பட்டு அதில் இருக்கிற எல்லா அச்சுக்களும் பிடுங்கப்பட்டு அதில் இருக்கிற பாருங்க மேன்மையான வஸ்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு தீக்கிரையாக மாற்றப்பட்டு ஒன்றுமில்லாமல் மாறி போனது. அவன் கேட்கிறான், சத்துரு எது வரைக்கும் நிந்திப்பான்?
இன்னும் எவ்வளவு காலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறான். எல்லாம் நினைப்பாருங்க, இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவன் ஒரு பெரிய ஆராதனை வீரன். இவன் ஆராதனை நடத்தும் போது தேவ மகிமை வந்தது, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், அற்புதங்கள் நடந்தது, தேவ மகிமையை பிரத்யட்சமாய் ஜனங்கள் காண ஆரம்பித்தார்கள். அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் ஆசாப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆராதனை நடத்துகிறவன், நான் ஏற்கனவே சொன்னது போல பாஸ்ட் பாருங்க, கரெக்டா தெளிவா சொன்னார் பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை பூரணமா தெரிஞ்சாதான் கர்த்தர் ஏதோ ஒன்ன கட்டி எழுப்ப. ஆமா, நேத்து நான் என்ன சொன்னேன், ஆசாப்புக்கு ஹோல் பைபிளும் தெரியும், பிங்கர் டிப்ல எல்லாத்தையும் சொல்றான். இப்ப நம்ம வாசித்த பாருங்க, நான் 19வது வசனம் வாசிங்க பாருங்க. அதுக்கு இடைப்பட்டதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா, எந்த தீர்க்கதரிசியும் எந்த ஊழியக்காரனும் எந்த தேவ மனுஷனும் பெறாத வெளிப்பாட்டை ஆசாப் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறான். என்ன எழுதி வச்சிருக்கிறான்? கடலில இருக்கிற, நதிகளில் இருக்கிற, கடலில் இருக்கிற முதலைகளை காடையாய் மாற்றி கொண்டு வந்து தம்முடைய ஜனங்களுக்கு உணவளிச்சாராம். வாசிங்க பாப்பா வசனம். முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு, முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்து. எல்லாம் கவனிங்க பாப்போம். ஒரு கீழ்காற்றை அனுப்பி கர்த்தர் காடையை எப்படி வரப்பண்ணினார் அப்படிங்கிறத இந்த இடத்துல முதலைகளின் தலைகள் எல்லாத்தையும் நறுக்கி கொண்டு வந்து காடையா ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாராம். எல்லாம் கவனி. உலகத்துல எப்பேற்பட்ட ஜம்பாவான் முதல மாதிரி இருந்தாலும் அத்தனை பேரையும் கர்த்தர் காடையாய் மாற்றி சபையை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இவன் மாற மாட்டான், இவன் மாற மாட்டான், இந்த ஜாதி மாறாது, இந்த மனுஷன் மாறாது அப்படின்றது மனுஷ அறிவுல நாம திங்க் பண்றது, நம்ம அனுபவத்துல நாம சொல்றது. ஆனா உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, சத்தமா சொல்லுங்க, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர். ஆமென். பாருங்க, தேவாலயம் ஒரு பக்கம் இடிக்கப்பட்டு, சபைகள் ஒரு பக்கம் இடிக்கப்பட்டு, எல்லாம் சின்ன பின்னமா மாறி சத்துருடைய கூக்குரல் அப்படியே பயங்கரமா இருக்கு. இந்திய தேசத்துல கூட ஒருத்தர் சொன்னான், 1999 98 இருந்து சொல்லிருந்தான், 2000 வருஷத்துல இருந்து இந்திய தேசத்துல ஒரு கிறிஸ்தவம் இருக்க மாட்டேன்னா. அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். அவன் கொக்கரிச்ச கொக்கரிப்பு பயங்கரமா இருந்தது. ஆமே, 1999 2000 பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்க. எல்லா பக்கமும் கண்ணாடி சூழப்பட்ட ஒரு பெரிய குடுவை போல ஒரு இடத்துலதான் படுக்க வச்சாங்க. அவன் வாய் உதட்டை இப்படி தூக்கி பார்த்தா புழு, அங்க இருந்து டாய்லெட் போற இடம் வரைக்கும் உடம்பு முழுக்க புழு. அவனை ட்ரீட் பண்ற டாக்டரே அவன்கிட்ட போகல. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அது அவனை, சத்தமா சொல்லுங்க, நசுக்கி போடும். அல்லேலூயா. இந்த பைபிள் அழிப்பதற்காக எத்தனையோ கொம்பன் வந்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவ ராஜ்யத்தை கெடுப்பதற்காக எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனா வருகிற காலங்களில் எல்லாம் யாரோ ஒரு மனுஷனை, யாரோ ஒரு மனுஷியை, யாரோ ஒரு தரிசனம் பெற்ற தேவ பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்காக விழுந்து கிடந்ததினால அவர்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற ஆரம்பித்தார். இந்த கடைசி காலத்துல நம்ம சபைகளுக்கு அப்படிதான் நடக்குது. பாருங்க, செங்கடலை விட யோர்தான் நதி பவர் சொல்லுங்க. நீங்க பேசினாதான் தூங்க மாட்டீங்க. செங்கடலை விட யோர்தான் நதி பவர்ஃபுல். ஆமென். ஆமா, இப்ப செங்கடலுக்குள்ள போயிட்டோம்னா அலை என்ன இழுத்துக்கிட்டு போய் திரும்ப வந்து தள்ளிடும். நான் குத்து வீரா கொலை வீரா வந்து சேர்ந்துருவேன். மூக்குல வாயில தண்ணி போய் அழுத்தி கிழிச்சு தண்ணி எடுத்தா கடலே பார்க்காத மாதிரி என்ன பார்த்தீங்க, இப்ப நல்லா வருவீங்க. அல்லேலூயா. வந்துரும். அலை இழுத்துட்டு போயிட்டா என்ன திரும்ப கொண்டு வந்து தள்ளிடும். இது செங்கடல். அப்படியே போனாலும் எந்த இடத்துல போனா பக்கத்துல போயிடும். ஆனா யோர்தான் நதி அப்படி கிடையாது. கால் எடுத்து வச்சாலும் இழுத்துட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல சுருக்கிடும். ஐயோ, கொள்ளிட ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். எதை சொன்னாலும் நான் அப்படிதான் இருப்பேன்ற அப்படியே இருந்துக்குங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். செங்கடல் பிரச்சனை கிடையாது, கரை வரைக்கும் தான் அலை இருக்கும். கரையை தாண்டி உள்ள போயிட்டா பீஸ்ஃபுல்லா மாறிடும். ஆனா யோர்தான் நதி அப்படி கிடையாது, கரை புரண்டு ஓடுது. கால் எடுத்து வச்சாலே அப்படி இழுத்துட்டு போய் எங்க போய் சொருகுதுன்னே தெரியாது, எங்க போய் சாகரமோ எங்க ஒதுங்குறோமோன்னு தெரியாது. அன்னைக்கு சர்ச்சைக்கு இருந்த பிரச்சனையை விட இன்னைக்கு சர்ச்சைக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு. அன்னைக்கு ஏதாவது ஆராதனை நடத்தினா வெளியே நின்று சொல்லுவான், சொல்லு அவர்கிட்ட போய் சத்தத்தை கம்மி பண்ண சொல்லு, ரொம்ப பண்றாருன்னு சொல்லு அப்படின்ட்டு போயிடுவான். அது அலையோடு முடிஞ்சிடும். ஆனா இப்ப இருக்கிறோம் பாரு, நேர வந்து பிஹெச் சிஸ்டத்தை தூக்கி போட்டு உடைக்கிறான்.
பாஸ்ட போட்டு அடிக்கிறான். எங்கல எல்லா இடத்துலயும் அது வந்துடுச்சு. அப்போ யோர்தான் நதி கரை புரண்டு வருவது போல பிரச்சனை பெருசா வருது. எந்த ஒரு மனுஷன் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யோர்தான் நதியில கால் எடுத்து வச்சாதான் யோர்தான் நதி ஒதுங்குமே தவிர, உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் யோர்தான் நதிக்குள்ள போனா யோர்தான் நதி நம்மையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆராதனைங்கிற போர்வலை, கிறிஸ்துவங்கிற போர்வலை, சர்ச்சைக்கு வர போர்வலை, பாஸ்ட்ன்ற போர்வலை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா யோர்தான் நதி இழுத்துட்டு போயிடும். ஆனா கரை புரண்டு வரக்கூடிய யோர்தான் நதிக்கு மத்தியில உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை உயர்த்தி நிற்கும் போது எல்லாம் ரெண்டாக பிளக்கப்பட ஆரம்பிக்கும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், யோர்தான் நதியே நீ பின்னிட்டு திரும்புவதற்கு என்னத்தை கண்டு? கரை புரண்டு வந்தது ஏன் அப்படி ஆப்போசிட்டா போச்சு? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு என்ன சர்ச்சைக்கு பிரச்சனை? அன்னைக்கு ஒண்ணு இல்ல. ஆனா இப்ப நம்ம வாசித்த இந்த பகுதி எல்லாம் பாருங்க, இந்தியாவுல எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லாம் கவனிங்க பாப்போம். நிறைய நேரத்துல நாம தான் நினைக்கிறோம் ரொம்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, பரிசுத்தவானா மாறிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், ஆராதனை பண்ணிட்டோம் அப்படின்னு பழைய பஞ்சாங்கத்தையே வச்சு இன்னைக்கு வண்டி ஓட்ட நினைக்கிறோம். ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்காக இன்னைக்கு ஆராதனையா மாறி போச்சு. ஏதோ பாஸ்ட் திட்டுவாருன்றதுக்காக சர்ச்சில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம். கடமைக்காக வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆசா அன்னைக்கே தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறான், சபை இடிக்கப்படும், எதிர்ப்பு வரும், எதிரி சத்துருக்கள் வந்து மிதிப்பான். அப்ப ஏற்பட்ட நேரத்துல பாருங்க, சபை மீண்டுமாய் கட்டப்படணும்னா 19வது வசனத்துல, அதுக்கப்புறம் இருக்கிற வசனத்துல சொல்றான், எழுந்தருளும் கர்த்தாவே உமக்காக நீரே வழக்காடும். என் பலன், என் திறமை, என் ஞானம், என் புத்தி, என் அறிவு, என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் தோற்று போயிடுச்சு ஆண்டவரே. எழுந்தருளும் ஆண்டவரே. எங்க பட்சத்துல நிற்பதற்கு ஒருவனும் இல்லை. தேசத்துல சபைகள் அழிக்கப்படுகிறது, ஜனங்கள் கெடுக்கப்படுகிறார்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், நிர்வாணமாய் நடத்தப்படுகிறார்கள். மணிப்பூர்ல நடந்தா என்ன, தஞ்சாவூர்ல நடந்தா என்ன, நடத்தப்படுகிறார்கள். எழுந்தருளும் ஆண்டவரே. நீரே, உமக்காக நீரே வழக்காடும். என் பட்சத்துல நிற்க ஆள் இல்ல ஆண்டவரே. அநாத மாதிரி இருக்கிறேன். எல்லா இடத்துலயும் தேவ ராஜ்யத்திற்கு அவகீர்த்தி, அவமானம், நிந்தையே, போராட்டங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டம் தேசத்துல தலைவிரிச்சு ஆடுது. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல ஒருத்த எழுப்பணும், அவன் ஆண்டவரை எழுப்புனாத்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கை தட்டி கூத்தாடிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டா ஊழியமா மாறிட்டு அது ஊழியம் இல்லையா? சபையை ஒருத்தன் கெடுத்துட்டு இருக்கிறான். தேவராட்சியம் கட்டப்படணும், தேவனுக்கு மகிமை வரணும், தேவன் மட்டும்தான் தேசத்துல உயர்த்தப்படணும். அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். முதலை, இததான் சங்கீதக்காரன் சொல்றான், முதலைகள் எல்லாத்தையும் காடையா மாத்தி முடி ஜனங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் நீங்க தானே. ஏன் உங்க கைய முடக்கிட்டீங்க? பார்வோனுக்கு முன்னாடி நீர் ஆண்டவர் என்பதை நிரூபிச்சீங்களே. இன்னைக்கு ஒருத்தன் எழும்பி தேசத்தை நாசமாக்குறானே, ஏன் அவனுக்கு முன்னாடி உடைய கையை முடக்கி கொண்டு? எழுந்தருளும் ஆண்டவரே, உமக்காக நீரே வழக்காடும். எழுந்தருளும் ஆண்டவரே, எழுப்பிப்பார் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 80வது சங்கீதத்துக்கு வருவோமே, எடுங்க பாப்போம். அதுல 3 வசனம் ஒரே வசனமா வரும். 80 எடுங்க. 3வது வசனத்தை வாசிங்க. தேவனே, என்னை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 19வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, 18ல இருந்து வாசிங்க. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க நல்ல சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன் இடத்துல இருக்கிறீங்க. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னாலே சேபோயேத், அதனுடைய எபிரேய பதம் என்ன அர்த்தம்? வருதோ வரலையே, வாய் தந்து பேசணும்.
அப்பதான் நீங்க தூங்காம இருப்பீங்க. என்ன 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 பேரு? சேபோயேத். சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, பைபிள்ல எங்கெங்கெல்லாம் பாருங்களேன் சேனைகளின் கர்த்தர்னு வருதோ அங்கெல்லாம் தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் எழும்பிடு இருக்கிறார்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் சேனைகளின் கர்த்தர் வருதோ அங்கெல்லாம் சத்துருடைய ராஜ்யம் அழிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். ஆமா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 15, 16, 17 அந்த வசனத்தை பாருங்க. இவன் சொல்றான், எலியா வந்து ஆகாப்ப பார்த்து சொல்றான். முன்னாடி 17:1 சொல்லுவான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன்னுவான். ஆனா 18வது அதிகாரம் 15வது வசனம் நினைக்கிறேன், அந்த வசனத்துல சொல்லுவான், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். எரேமியா பாருங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருப்பான். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, சேனைகளின் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன் அப்படிங்கிறான். எங்கெங்கெல்லாம் பைபிள்ல ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல சேனைகளின் கர்த்தர் வருதோ அந்த இடத்துல எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்காக, நம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக, தேசத்துல ஒரு சமாதானத்தை கட்டவிழ்ப்பதற்காக, தேசத்துல ஒரு பெரிய நிம்மதியை, ஆசீர்வாதத்தை, எழுப்புதலை, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதுவான கிரியை நடப்பிப்பதற்காக எல்லா இடத்திலையும் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருப்பார். இந்த சேனைகளின் கர்த்தர்னா சேபோயேத். சேபோயேத் அப்படின்னு அந்த ஃபுல் மீனிங் என்னன்னா என்ன பாருங்க பாப்போம். எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், சகல அதிகாரமும் உடையவர், எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவர், அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் சேனைகளின் கர்த்தர். நல்ல ஆமென் சொன்னீங்க. எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், சகல அதிகாரமும் உடையவர், சகல யுத்தத்திற்கும் போதுமானவர். ஆமென். இப்ப பாருங்க, இந்த சங்கீதத்துல சொல்றான், சேனைகளின் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அப்படின்னா என்ன? இருக்க வேண்டிய இடத்தை விட்டு, இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டுட்டு, வெச்ச இடத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டோம். நாங்களா அடிமைப்பட்டு போயிட்டோம். எங்களால எங்களை மீட்க முடியல. என்னால இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரவும் முடியல. உங்க ஸ்தானத்தை, நீங்க எங்களுக்கு வச்ச அந்த ஸ்தானத்தை விட்டு, அந்த இடத்தை விட்டு நாங்களா போயிட்டோம். போனதுனால என்ன நிலைமை வந்தது அப்படின்றத இந்த 80வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்களேன். எடுத்து வாசிக்க பாப்போம். இந்த வசனத்துல 8ல இருந்து வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து பாருங்க, ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா போயிருந்தான். அந்த இடத்துல இருந்து அந்த ஜனங்களை கொண்டு வந்து 7 ஜாதிகளை துரத்திட்டு அந்த இடத்துல நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் பறந்தது. அது வேரூன்றி தேசமெங்கும் பறந்தது. அதன் நிழலால் மலைகளும், அதன் நிழலால் மலைகளும், அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாக, எல்லாம் கவனிங்க, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் கிளைகளை நதிமட்டாகவும் அதன் கிளைகளை நதிமட்டாகவும் படர விட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும், எல்லாம் கவனி, ஒரு செடியை கொண்டு வந்து எகிப்திலிருந்து அதை நட்டு, அதை பழுகி பெருக பண்ணி, அது எல்லா மலைகள் குன்றுகளை மூட பண்ணி, கடல்ல தாண்டி போக பண்ணி, ஆறுகள் எல்லாவற்றையும் தாண்டி போக பண்ணி, அவ்வளோ பெருசா மகிமையா எல்லாரும் அண்ணாந்து பார்க்கத்தக்க விதத்துல அந்த மரத்தை நாட்டி எல்லாத்தையும் முடிச்சிங்க. ஆனா இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக, எல்லாம் கவனி, இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி. எல்லாம் கவனிங்க, ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நல்லாதானே கொண்டு வந்து வச்சு, நல்லாதானே நாட்டினீர், நல்லாதானே படர்ந்தது, மகிமையா இருந்தது, ஏன் ஆண்டவரே அதனுடைய அடைப்பை தகர்த்து போட்டி, வேலியை புடுங்கி போட்டுட்டு வழியில போறவன் எல்லாம் இன்னைக்கு அதை பறிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவம் குடிக்காரனுக்கு, பீடி பிடிக்கிறவனுக்கு, எச்ச பீடி கலையறவனுக்கு, தெருவுல வேலை வெட்டி இல்லாதவனுக்கு, பொழப்ப நடத்துறவனுக்கு எல்லாம் இன்னைக்கு சபை ஒரு விளையாட்டா மாறி போச்சு. ஆண்டவர் அந்த மரத்தினுடைய வேலையை பிடுங்கிட்டாராம். வழியில போறவன் எல்லாமே கை நீட்டி இப்ப பறிக்கிறான். பாருங்க, ஒரு காலத்தெல்லாம் கிராமத்தெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க போலாம். இங்க தஞ்சாவூர் பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்பெல்லாம் சில கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ்லயே போர்டு போட்டாயா, கிறிஸ்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு.
நிறைய கிராமத்துல இப்ப போர்டு போட்டுட்டான், கிறிஸ்தவர்கள் இங்கே வரக்கூடாது. ஒரு காலத்துல இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் நம்ம நிர்வாணம் மூடப்பட்டது. கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் இன்னைக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்தது. கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் கட்டடங்கள் நிமிர்ந்தது. கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் பெருகினது. கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் படிச்சு பட்டத்தாரியா இருக்கிறான். கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் பெண்களுக்கு கல்வி. கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் மறுமணம். கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் குடும்பங்கள் கட்டப்பட்டது. கிறிஸ்தவம் வந்ததுனாலதான் எல்லாமே நடந்தது. ஆனா இன்னைக்கு வேலி பிடுங்கப்பட்டு போயிற்று. எந்த ஸ்கூல்ல படிச்சானோ அதே ஸ்கூல்ல டீச்சரை வந்து விக்கிறான். எத்தனை மிஷனரி தன் மனைவி விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு அந்த ஸ்கூலை கட்டி எழுப்பியிருப்பான். தான் சொந்த தேசத்தை விட்டு, இனத்தை விட்டுட்டு, ஜாதி விட்டுட்டு, மதத்தை விட்டுட்டு வந்து தெய்வத்திற்காக அத்தனை காரியத்தை செலுத்தின மிஷனரிகளுடைய கிரயத்தை அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு, அதே ஸ்கூல்ல வளர்ந்து, அதே இடத்தை விற்கிறான். வேலி பிடுங்கப்பட்டாயிற்று. வரவன் போறவன் எல்லாம் கைப்பற்றி எடுக்கிறான். சில சபைகளும் பாருங்க, சில ஊழியங்களும் பாருங்க. ஆண்டவரை பார்த்து ஆசாப் கேட்கிறான், ஏன் ஆண்டவரே தகர்த்து போட்டி? வாசிங்க. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. என்னவா? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. என்ன ஒரு ஈனமான நிலைமைக்கு போயிடுச்சு. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, எல்லாம் கவனிங்க, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், திரும்ப வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்னைக்கே பாருங்க, ஆசாப் எவ்வளவு அற்புதமா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமா இன்னைக்கு நடக்கிறத எழுதி வச்சிருக்கிறான் பாரு. வேலிகள் பிடுங்கப்பட்டாயிற்று. வழிபோகர்கள் கை நீட்டி பறிச்சுட்டு போறா. காட்டு பன்றி நிலத்தை உழுது போடுகிறது. காட்டு மிருகங்கள் உள்ள வந்துடுச்சு. இப்பதான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், சேனைகளின் கர்த்தாவே, எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவர், சகல அதிகாரமும் உடையவர், சகல யுத்தத்திற்கும் போதுமானவர், எல்லா நாமங்களுக்கு மேலானவர். அவரை பார்த்து சொல்றான், நீங்க மட்டும் எங்க பட்சத்துல இருந்தீங்கன்னா இது இருந்திருக்காது ஆண்டவரே. திரும்ப வாரும் ஆண்டவரே, திரும்ப எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, திரும்ப உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. மீண்டுமா எங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். நம்ம மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்ப்போம். ஒரு காலத்துல எப்படி இங்க ஜெபம் பண்ண ஆளு தெரியுமா இருக்கு? ஒரு காலத்துல ஆத்துமா பாரத்தினால் அலைஞ்ச ஆள் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல சபைக்கு பக்கபலமா இருந்த ஆள் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ காற்று பண்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஊழியத்தை, தரிசனத்தை, ஜபத்தை, கிருபையை, அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த கிருபா வரங்களை, நம்ம நம்பி கொடுத்த பிள்ளைகளை கூட இந்து பையனுக்கு புற மதத்தவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துங்கிற ஆளெல்லாம் இருக்கு. பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியல. காட்டு பன்றிய காட்டு மிருகங்களும் கை நீட்டி பறித்து கொண்டு போகிறது. ஒரு குடும்பத்துல ஒரு காரியம் இல்ல. நான் ஒரு பெரிய பட்டணத்துக்கு வருஷம் தரும் அந்த சர்ச்சில் கன்வென்ஷன்ல பேசுறதுக்காக போவேன். ஒரு ஐயா வீட்டுலதான் தங்கி இருப்பேன் பாருங்க. நான் போயிட்ட உடனே பாஸ்டர் என்ன ரூம் போட்டு லாட்ஜ்ல தங்க வச்சா. நான் கேட்டேன், அந்த ஐயா வீடு என்னாச்சு? கேட்ட உடனே பாஸ்டருடைய கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவர் சொல்றார், அவர் அந்த வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க பாஸ்டர். என்னாச்சு பாஸ்டர்? சர்ச்சில மூப்பரா இருந்தா, முக்கியமான பொறுப்புகளில் இருக்க ஆரம்பித்தா, நல்ல கவர்மெண்ட்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருக்க ஆரம்பித்தா. அப்புறமா தான் சொல்றார், தம் பெற்றெடுத்த பையன் கொண்டு போய் திருப்பதியில போய் கோயில்ல வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். நான் இப்ப எந்த முகத்தை வச்சு சர்ச்சைக்கு போவேன்? ஊருக்கு எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ண, இன்னைக்கு எதை வச்சு பண்ணுவேன் பாருங்க. ஏதோ ஒண்ணு கைப்பற்றி நம்முடைய குடும்பத்தை நாசமாக்குது பாரு. ஆராதித்தவர்கள் தான், துதித்தவர்கள் தான், ஜெபித்தவர்கள் தான், கொடுத்தவர்கள் தான், வைராக்கியமா இருந்தவர்கள் தான். ஏன் ஆண்டவர் வேலியை தகர்த்து போட்டா? எல்லாம் கவனிங்க. தேவனுக்கு மகிமை இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டா. என்னை கனம் பண்ணினால் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினா நான் உன்னை கன ஈனப்படுத்துவேன். அவருக்கு மகிமை இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டா. அவர் சொல்றார், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் தர மாட்டேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு பாருங்க, சபைகள்ல ஆண்டவரை உயர்த்ததோட மனுஷனை உயர்த்ததான் பெருசா மாறி போச்சு.
மனுஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு காலத்துல 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண, இப்ப ஜனங்க சொல்றதை கேட்டுதான் 1/2 மணி நேரமா பிரசங்கம் ஆகி போச்சு. இல்லைன்னா வரமாட்டான. ஆண்டவருக்கு அங்கங்க மகிமை, அவர் அப்படியே விலகிட்டார். இப்பதான் சொல்றான், சேனைகளின் கர்த்தாவே திரும்பி வாரும். எல்லாம் கவனிங்க பாப்போம். சேனைகளின் கர்த்தாவே திரும்பி வாரும், திரும்ப வாரும். மோசே 90வது சங்கீதத்தில் இதே வசனத்தை சொல்லுவான், எதுவரைக்கும் கோபமா இருப்பீர் கர்த்தாவே, திரும்ப வாரும், எனக்காக பரிதபியும். எவ்வளவு பெரிய மோசே! அவனை மாதிரி தேவ மகிமையை கண்டவன் யார்? அவனை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? மோசேனுடைய வாழ்க்கையை 3ஆ பிரிக்கலாம். 40 years somebody, 40 years nobody, 40 years everybody. 40 வருஷம் எகிப்து முழுக்க மோசே யாருன்னு தெரியும். அடுத்த 40 வருஷம் மோசேக்கு அட்ரஸே கிடையாது. அடுத்த 40 வருஷம் பரலோகம், பூலோகம், நரகம் அத்தனைக்கும் மோசே யாருன்னு தெரியும். பாருங்க, தேவனையே தேவன் பட்சமாய் நின்றவன். மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்கு போனாலே மகிமை வந்தது. ஒரு இடத்துல கண்மலையை பார்த்து அடிக்க சொன்னார், அடிச்சான், தண்ணி வந்தது. இன்னொரு இடத்துல கண்மலையை பார்த்து பேச சொன்னார், பேசல, அடிச்சிட்டான், தண்ணி வந்தது. எல்லாம் கவனி, ஆண்டவர் பேச சொன்னார், அடிச்சிட்டான், தண்ணி வந்தது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் கேட்கிறார், என்ன அசிங்கப்படுத்திட்டு இல்ல? மனுஷ கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணும், ஆனா தேவ நீதியை நிறைவேற்றார். இந்த வார்த்தை இவன் சொல்லியிருக்கிறான் பாருங்க, ஆசாப். எடுங்க பாப்போம். எழுபத்தி 6வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். யாக்கோபு 1:20 வாசிங்க. யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எல்லாம் கவனிங்க பாப்போம். மனுஷனுடைய கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணும், ஆனா மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை விளங்க பண்ணா. எல்லாம் என்னை பாருங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் செய்யக்கூடாததை செஞ்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் தருவா, ஆனா அங்க தேவ நீதி விளங்கா, மகிமை விளங்கும். நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்றதுனால தான் தேவனோடு இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் கேட்பதினாலே தேவ நாமத்திற்கு இழுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தினுடைய நாமத்தை அறிக்கை பண்ணினதினாலே அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது, மகிமை வந்துரும், ஆனா நீதி நிறைவேறா. நீதி என்ன? எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேர் எங்க போய் சேரணும்? கானானுக்குள்ள போகணும். ஆனா எவன் தெய்வத்தை கோபப்படுத்தினானோ அவன் போகல, எவன் தெய்வ சத்தத்தை கேட்கலையோ அவன் போகல. மோசே ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறான். என்னை எப்படி உபாகமத்தை நீங்க படிச்சு பாருங்களேன், அழுகையா வரும். அந்த புக்கை படிச்சு அவ்வளோ பெரியவன், கையை நீட்டின அற்புதம். அவனுக்கு விரோதமா பேசினவளா நூதனமான முறையில செத்தான். இவன் எப்ப ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள போனான்னு அப்பவே தேவ மகிமை வர ஆரம்பித்தது. அப்பேற்பட்டவன் தான் 90வது சங்கீதம் மோசேயினுடைய ஜெபம். பாருங்க, அதை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்ட கெஞ்சுற மாதிரி சொல்றான், ஆண்டவரே திரும்ப வாரும், ஆண்டவரே எது வரைக்கும் கோபமா இருப்பி, உமது அடியானுக்காக பரிதபி, என் பட்சத்துல யாருமே இல்ல ஆண்டவரே, திரும்ப வாங்க ஆண்டவரே. நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். சில நேரத்துல நம்ம எல்லாரும் இப்ப அப்பா அம்மா எல்லாம் கை தூங்க, நல்ல தெளிவா இருக்கீங்க தூக்கத்துல, அல்லேலூயா. ஆமா, அப்பா அம்மா எல்லாம் கவனிங்க பாப்போம். நமக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, 5வது 4வது படிக்கிறான் பிள்ளைன்னு வச்சுங்க. இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணத்துக்கு போறோம்னு தீர்மானம் பண்ணிட்டு குழந்தைங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்லிடும், தாத்தா இருக்காங்க, அம்மாச்சி இருக்காங்க, மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, வீட்டுல இருக்கு. அப்பதான் அது எல்லாத்தையும் வாங்கிடும். நம்ம பெத்தெடுத்தது இல்ல, அல்லேலூயா. சாக்லேட், பிஸ்கெட், ஐடன் சீக்கு, அந்த சீக்கு, இந்த சீக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போதாத குறைக்கு காசையும் வாங்கி வச்சுட்டு அப்படியே ரவுண்ட கட்டி ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தம். நம்மளும் வேலைக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு செருப்ப போடலான்னு வெளியே வர நேரத்துல என்னது இந்த சாக்லேட் வச்சுட்டு சுத்திருந்தால, ஐடன் சீக்கு வச்சுட்டு சுத்திருந்தால, 5 ஸ்டார் வச்சுட்டு போனால, கேட்பரி வச்சுட்டு போனால, செருப்ப போடலான்னு வந்தா சுத்தினது அப்படியே நின்றுடும். இந்த கையில ஒண்ணு டைட்டா பிடிச்ச நம்ம அப்படியே லூஸ் ஆகும். கண்ணெல்லாம் தண்ணி வரும், சத்தம் வராது, கண்ணெல்லாம் தண்ணி வரும்.
அம்மாவுக்கு செருப்பையும் போட முடியாது, போடாம இருக்க முடியாது. பக்கத்துல போய் உட்காந்து கண்ணை துடைச்சிட்டு, மம்மி போயிட்டு வந்துடுறேன் சாமி, தாத்தா இருக்காங்க, அம்மாச்சி இருக்காங்க, மாமா இருக்காங்க, மாமா கடைக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு அம்மா இருந்தா தோசை கண்டில வாங்கன்னு தெரியும், அப்பா இருந்தா மிரட்டிக்கினே இருப்பார்னு தெரியும். என்னதான் மிரட்டினாலும், என்னதான் தோசை கரண்டி எடுத்தாலும் அம்மா அம்மா தானே, அப்பா அப்பா தானே, அதுக்கு ஈக்குவல் ஒண்ணுமே இல்லையே. இதேதான் மோசே சொல்றான். எல்லா கிருபையும் இருந்தது, எல்லா வரமும் இருந்தது, மகிமை இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போக மாட்டேன். ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் மோசேக்கு ஆண்டவருக்கும். சொல்றான், திரும்ப வாரும் ஆண்டவரே. அதே ஒண்ணு ஹோல்டு பண்ணிருந்தேன் பாருங்களேன். ஆண்டவர் முழுசா நேசிக்கிறவங்களுக்கு இது தெரியும். நிறைய ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்தணும், அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம போயிட்டா, எங்கேயாச்சும் தனியா போய் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணி, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே கூப்பிடுவோம் பாரு. இதேதான் ஆசாப் சொல்றான், கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, திரும்ப வாரும். வேலிகள் பிடுங்கப்பட்டிருக்கு, குடும்பம் நாசமா மாறி போச்சு, புருஷ ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், சபை ஒரு பக்கம், வாழ்க்கையே சின்ன பின்னமா மாறி போச்சு. திரும்ப வாரும் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, எல்லாவற்றையும் காண்கிறவரே, எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவரே, சகல அதிகாரமும் உடையவரே, எல்லா நாமங்களுக்கும் மேலானவரே, சேனைகளின் கர்த்தாவே, திரும்ப வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பி? நம்ம மனசாட்சி தொட்டு கேட்போம், நமக்கு ஆண்டவருக்கு நல்ல தூரம் ஆயிடுச்சுல்ல, ஏதோ ஒண்ணு வந்து நம்மள அப்படியே விலக்கிடுச்சுல்ல, நம்ம ஆராதனை உண்மையாதான் ஆராதிச்சோமா, நல்லாதான் மனசார ஜெபம் பண்ணோமா, உண்மையாகவே தேவ சித்தத்தை நிறைவேற்றோமா, ஆத்தும ஆதாயத்தை ஒழுங்காதான் பண்றோமா, பண்ணலையே. இவன் சொல்றான், காட்டு பன்றி ஒழுகிறது ஆண்டவரே, காட்டு மிருகங்கள் உள்ள வந்துடுச்சு ஆண்டவரே, எல்லாம் செதைக்கப்பட்டு போயிடுச்சு ஆண்டவரே. இன்னைக்கு சபைகளில பாருங்க, காட்டு பன்றி தான் உள்ள வந்துடுச்சு. ஜனங்கள் எல்லாரையும் செதறடிக்கிறான், சர்ச்சை மேல ஏறி இடிக்கிறான், சிலுவையை உடைக்கிறான், பிஎஸ் சிஸ்டத்தை நாசமாக்குறான், அப்படியே வச்சு கொளுத்திடுறான். காட்டு பன்றிகள் சபைக்குள்ளே, காட்டு மிருகங்கள் சபைக்குள்ளே. தேவன் வேலியை பிடுங்கி போட்டார். நமக்குன்னு ஒரே பாதுகாப்பு ஆண்டவர் மட்டும்தான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவன் சொல்றான் பாருங்க, வாசிப்பா திரும்ப. சேனைகளின் கர்த்தாவே, திரும்ப வாரும், திரும்ப வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடி, உமது வலதுகரம் நாட்டின கொடி, உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும், உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும், கடாட்சித்தருளும். எல்லாம் கவனிங்க பாப்போம். ஆண்டவர் கிட்டையே ஆண்டவரை உணர்த்துற மாதிரி சொல்றாரு பாரு, நீர் கொண்டு வந்த செடி, நீர் நாட்டினது, உமக்குரியது. ஆனா இன்னைக்கு செதஞ்சு போச்சு. நீர் மீண்டுமா ஏதாகிலும் ஒன்று எங்க தேசத்துல, எங்க குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, தனிப்பட்ட ஜெப ஜீவியத்துல நீங்க செஞ்சே ஆகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, அது 18-19 வாசிக்க பாப்போம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எல்லாம் கவனிங்க பாப்போம். நீர் எங்களை திருப்பி கொண்டா நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டோம். எல்லாம் கவனிங்க பாப்போம். இந்த கூட்டத்தினுடைய கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கண்ணை தந்து நினைப்பாருங்க பாப்போம். கூட்டத்தினுடைய கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன திருப்பிட்டீங்கன்னா நான் முந்தின சீரை விட பிந்தின சீர் நற்சீர் புரிந்தனதா எனக்கு விளங்க ஆண்டவரே. நீங்க என்ன உங்க பக்கம் இழுத்துட்டீங்கன்னா நான் மீண்டுமாய் ஜெபிப்பேன், மீண்டுமாய் ஓடுவேன், மீண்டுமாய் ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன், மீண்டுமாய் என் தேசத்துல உங்க நாம மகிமைப்படும், மீண்டுமாய் உமக்காக நான் நிற்பேன். ஆமென். என்னை திருப்பி கொண்டு வாரும். ஆமென். என் பட்சத்துல வாரும். இன்னைக்கு நூதனமான உபதேசம் வந்துடுச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாரு போங்கிறான், எல்லாத்தையும் பார்த்து பாரு போங்கிறான், என்ன வேணா பண்ணுங்கிறான். சினிமா பாட்டை உள்ள பாடிட்டு கிடக்குறான், கள்ள போதகத்தை உள்ள பேசிட்டு கிடக்குறான். அவன் பின்னாடி விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. சில நான் இயேசுன்னு சொல்றான். காட்டு பன்றிகள் தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துடுச்சு, காட்டு மிருகங்கள் வந்துடுச்சு. ஆண்டவருக்கு எங்க மகிமை?
ஆண்டவருக்கு எங்க கனம்? சபையை அவர் தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். இங்கிலீஷ் பைபிள் நல்லா சொல்லும், he killed his only begotten son for us. தன் சொந்த குமாரனை கொலை செஞ்சு உன்னைய என்னைய மீட்டு இருக்கிறார். ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு எத்தனை வழி இருக்கும்? கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி, கள்ள மார்க்கத்துக்கு பின்னாடி, கள்ள போதகத்துக்கு பின்னாடி, கள்ள செய்கைக்கு பின்னாடி, கள்ள ஆட்களுக்கு பின்னாடி போவதை நிறுத்திட்டு, செவித்தீர் போதகத்தை கேட்பதை நிறுத்திட்டு சத்தியத்திற்காக சாட்சியா எழும்பக்கூடிய ஒரு கூட்டமாய் நாம் மாறுவோமாக. கர்த்தர் மீண்டுமாய் ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். எது எப்படி எங்க சீர்கெட்டு போனாலும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். மீண்டுமாய் ஆவியை ஊற்றுவார், மீண்டுமாய் அபிஷேகத்தை ஊற்றுவார், மீண்டுமாய் கிருபையினால நிரப்புவார், மீண்டுமாய் ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தகர்க்கப்பட்டவைகளை மீண்டுமாய் கர்த்தர் கட்டி எழுப்பக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாம் என்னை பாருங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர் முடிக்க போறாரா? எப்படி உங்க ஆறுதலுக்காக தான் ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நாங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிக்கவே மாட்டோம், நாங்க அதுக்கு மேல உங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். ஆண்டவர் திரும்ப வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்றதான் இப்ப நான் பேச போறேன். ஆண்டவரை கூப்பிடணும். சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிற மதவாதியா இருக்காத. மனுஷனா முதல் மாறு, மனுஷனா மாறு. வெள்ள வெள்ள போட்டுட்டு அப்படியே பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு வரவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுன்னு வரது. எங்க வெள்ள வெள்ள போட்டு சர்ச்சுக்கு வரும்போது பஸ்ல ஏறினா சண்டை, அங்க போனா சண்டை, இங்க போனா சண்டை. அதுக்கு எதுக்கு பைபிள்? அதுக்கு எதுக்கு வெள்ள வெள்ள? சோத்திரமாண்டவரே, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க. நானும் பல வருஷமா வெள்ள வெள்ள போட்டவனோட தான் போராடிட்டு கிடக்குறேன். எனக்கு இந்த நடிக்கிறவனை கண்டாலே எப்படி தெரியுமா இருக்கும்? அம்மிக்கல்ல வச்சு தேங்காய் நசுக்கணும் போல இருக்கும். இந்த வேஷம் போடுறவன், நடிக்கிறவன், ஐயோ சோத்திரமாண்டவரே, புரியுத ஆண்டவமாரே, என்ன ஆண்டவமாரே. அல்லேலூயா. ஐயோ, தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறேன், நடிக்காத. நடிச்சு நடிச்சுதான் வேலி பிடுங்கி போச்சு, தகர்க்கப்பட்டு போச்சு, காட்டு மிருகம் உள்ள வந்துடுச்சு. ஆமா, நாட்டு மிருகம் இல்ல, வாழ வேண்டியது இல்ல, செழிக்க வேண்டியது இல்ல, திராட்சை கொடி பட்டு போகுது, எல்லாம் செத்து போகுது. இது எல்லாம் மாறனா சேனைகளின் கர்த்தர் திரும்ப வரணும். சேனைகளின் கர்த்தர் திரும்ப வந்தா பலிபீடம் கட்டப்படும். பலிபீடம் கட்டப்பட்டா அக்கினி இறங்க ஆரம்பிக்கும். அக்கினி இறங்கினா ஜனங்கள் எல்லாரும் அக்கினி பட்சமாய், தேவன் பட்சமாய் திருப்பப்பட ஆரம்பிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் கவனிங்க பாப்போம். எவன் ஒருத்தன் சரியான பலிபீடத்தை கட்டி சரியான பலி செலுத்துறானோ அங்கதான் அக்கினி வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல வாய் தந்து பேசுங்கப்பா. சரியான பலிபீடம், சரியான பலிபீடம், சரியான பலி, சரியான பலி, சரி எல்லாம் இப்ப சொல்ல வேணாம். சரியான பலிபீடம் இருந்து சரியில்லாத பலி செலுத்தினாலும் அக்கினி இறங்காது. சரியான பலி இருந்து சரியான பலிபீடம் இல்லாமல் போனாலும் என்ன இறங்காது? அக்கினி இறங்காது. நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா, முதல்ல இருந்து வருவோமே, எல்லாம் கவனிங்க. நான் நேத்து பேசுற மாதிரி அதே தான் திரும்ப வரேன். காயினும் பலி செலுத்தினா, ஆபேலும் பலி செலுத்தினா, ரெண்டு பேரும் பலிபீடம் ஒண்ணுதான், இருதயம் தான். ஆபேலுடைய பலிபீடமும் பலியும் சரியா இருந்தபடினாலே பரலோகம் அங்கீகரித்தது. காயினுடைய பலிபீடம் சரி, பலி சரியில்லை, நிராகரிக்க ஆரம்பித்தது. ஆமென். யாக்கோப்பு போய் அந்த சுக்கோத்து பக்கத்துல கூடாரம் போட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் எல்லேகேன்னு பேர் வச்சுட்டான். கெட்ட பலிபீடம், ஆனா நல்ல பலியை செலுத்துறான். பலிபீடம் அங்க கட்டக்கூடாது, எங்க கட்டி இருக்கணும்? நேத்து சொன்ன எங்க கட்டி இருக்கணும்? பெத்தேல்ல கட்டி இருக்கணும். பெத்தேல்ல தான் பலிபீடம் கட்டணும். இவன் கட்டிட்டான். இவன் கட்டி இவன் அற்ப ஆசைக்காக, இவன் சுய திருப்திக்காக மதவாதி போல பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்திட்டு இவனே பேர் வச்சுட்டான், ஏல் எல்லேகே. ஒரே ஒரு பொண்ணு கருவாப்புல கொத்து மாதிரி பெத்தெடுத்தான். சீகோம் பட்டணத்தை அம்மனி சுத்தி பார்க்க போனாலாம், அவளை ஒருத்தன் சுத்தி பார்த்தான்.
மொத்த சின்ன பின்னமாய் கெடுத்து நாசமா மாறி ஊரே நிர்மூலமாக்கி போய் ஆண்டவர் வந்து சொல்றாரு. 35வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் நேற்று சொன்னேன், சாதாரண பிராக்டிக்கலா பேசுவோம். எந்திரா, எந்திரிச்சு பெத்தலுக்கு போ அப்படிங்கிற. உன் பொண்ணு செத்துச்சு, உன் புள்ள செத்துச்சு, துக்கமாச்சு. பலிபீடம் தேவன் சொன்ன இடத்துல கட்டப்படலைன்னா எல்லாமே வீணு. பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லாமே வீணு. அல்லேலூயா. நீ என்னத்தான் ஆபிரகாமா இருந்தாலும், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, நீ என்னத்தான் ஆபிரகாமா இருந்தாலும் பலிபீடம் கட்டி பலி சரியில்லைன்னா காத்துதான் வீசுவ. எடுத்து வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 15 எடுங்க. எடுத்தீங்களா? இந்த வசனத்தை வாசிங்க. 10, 11 வாசிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. எல்லாவற்றையும் துண்டித்தான், பட்சிகளை துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். எல்லாம் இணைப்பாரு. ஏன்னா இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். இப்ப இதான் பலிபீடம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் பலி செலுத்தினான். இவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசியிருந்தார். எவ்வளவு நேரம்? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசியிருந்தார். இப்ப பலிபீடத்தை பலியை கட்டிட்டு பலியெல்லாம் செலுத்திட்டு பறவையை மீதி எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுட்டு பறவையை மட்டும் துண்டிக்காம கட்டி வச்சுட்டானா. அக்கினி வரும், அக்கினி வரும், அக்கினி வரும்னு பார்த்தா அக்கினி வரல. என்னதான் வந்தது? காக்கா தான் வந்தது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயா பேப்பர் வச்சுக்கின்னு ஓட்டிங்கிறார். யாரு? சத்தமா சொல்லு. இன்னைக்கு நிறைய நேரத்துல அக்கினி வருது இல்லையா, தான் ஓட்டிங்கிறோம். ஐயோ சொல்லப்பா, என்ன இப்படி பேய் மாதிரியா பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். இன்னைக்கு நிறைய பாருங்களேன், ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் போனார். இதுக்கு 15க்கு முன்னாடி செலுத்தின பலிபீடத்தெல்லாம் கர்த்தர் அங்கீகரிச்சா. அது எப்படி செலுத்தினான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல. பலியும் பலிபீடமும் ஏதோ செலுத்தினான். அன்னைக்கு அறிவில்லாத காலம். துதிச்சோம், ஏற்றுக்கொண்டார். ஜெபித்தோம், ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம ஜபத்தை திரும்பி பாருங்க. அன்னைக்கு தொடக்க காலத்துல பண்ண ஜபம் நமக்கே சிரிப்பா இருக்கும். ஆனா அந்த ஜபத்துக்கு பதில் வந்தது. அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல இருந்தார். எப்படியோ அவருடைய அன்பின் கயிற்றுகளினாலே நம்ம இழுத்து கொண்டு வந்துட்டார். அவரோடு கிட்ட சேர 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 நம்ம கிட்ட சில தேவையில்லாதது இருக்குது. பாத்தீங்களா? ஐயோ சொல்லுங்கப்பா. ஆமா, இப்போ இப்படி சொன்னா புரியும் பாரு. ராக்கெட் அனுப்புறோம்ல, எதுக்காக தலையாட்டணும்? எனக்கு கோவம் வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ராக்கெட் அனுப்புறோமா? இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்தீங்க. ராக்கெட் அனுப்புறோம்ல, எல்லாம் பாருங்க பயங்கரமா பேக் பண்ணி அப்படியே வெள்ளை கலர் அடிச்சு இந்தியா தேசத்தின் கொடியை அனுப்பி ISROன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு இப்ப கற்பூரம் எல்லாம் ஏத்துறான். அதனாலதான் போயிடுச்சு. சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க, கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 அப்படி அக்கினிய கக்கிட்டு அப்படியே மேல போகும் பாரு. மொத்த பேரும் உள்ள இருக்கிறவங்க கை தட்டுவான். ஐயோ இப்ப கை தட்ட கூடாது, பின்னாடி வந்து சொல்றேன் பார். ஆமே, அல்லேலூயா. இது எழும்புன உடனே எல்லாம் கை தட்டுவான். கை தட்டி போயிட்டே இருக்கு பாரு. இந்த 2 சைடுல சப்போர்ட் இருந்தது இல்ல, தயவுசெய்து தலையாட்டின கோபமா வரும். சைடுல 2 சப்போர்ட்டா இருந்தது இல்ல, இது மேல போக 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 சப்போர்ட்டா இருக்கிறதெல்லாம் தானா கழண்டுடும். நம்ம இங்க பாக்குறது ஒண்ணு, ஆனா ஹைட் ஏற 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 நம்ம ஒண்ணு அனுப்பணும் இல்ல, ராக்கெட் மாதிரி. அது ராக்கெட்டாவே இருக்காது, எல்லாம் கலண்டு செவ்வாய் கிரகத்துல போய் இறங்கும் போது பார்த்தா கோல்டு பேப்பர் சுத்தின மாதிரியே இருக்கும். ஆனா இங்க அனுப்புனது எப்படி? இதுக்கப்புறம் என்னாலையும் புரிய வைக்க முடியாது, இயேசுவும் புரிய வைக்க மாட்டார். அவர் தான் என்ன அனுப்பிக்கிறார். எல்லாம் கவனி. தொடக்கத்துல ஊழியத்துக்கு வரும்போது அப்படித்தான் வருவோம். மேல போக 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 கழல வேண்டியது கழலணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, கழலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நேரா கடலு சொல்லு, நேரா பக்கத்துல பார்த்து சொல்லு, நேரா கடலு. இப்ப புரிஞ்சுதா? அது அக்னி கடலாவும் இருக்கலாம், வங்காள விரிகுடாவும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரோடு கிட்டி சேர கிட்டி சேர கிட்டி சேர விலக வேண்டியது விலகணும். அப்பதான் கீழ இருந்து ஒருத்தர் ஆபரேட் பண்றாரு பேர் சரியான லக்கை போய் அடைய முடியும்.
விஷனரி பர்சன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நம்மளை ஆப்ரேட் பண்றார். போனோம்னா சிலது விடணும், சிலது கரண்டு போகணும், சிலது எல்லாத்தையும் மாறணும். அப்பதான் அங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம ஜீரோ சொன்ன உடனே அக்கினி வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? எழுப்புதல் வந்துச்சு நினைக்கிறோம். ஐயோ பண்ணாட, எழுப்புதல் இல்லாது இப்பதான் தொடங்கியே இருக்கு. ஆமே. ஐயோ என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஆமா தானே. இப்ப அக்கினி வரக்கூடாது, அங்க போய் சேரணும். சொல்லுங்க, அங்க போய். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, அங்க போய் சேரணும், கழலணும். ஆமே. இல்லன்னா ஆண்டவராலே பயன்படுத்த முடியாது. தூரத்தில் இருக்கும் போது பெயிண்ட் அடிச்ச மாதிரியே வரலாம். ஆபிரகாம் இங்க வந்துட்டு இவ்வளவு பேசிட்டு திரும்பவுமா துண்டிக்க வேண்டியதை துண்டிக்காம படுக்க வச்சா காத்துத்தான் வீசணும். கை வீசம்மா, கடைக்கு போலாம். இதே தான், நிறைய கை வீசம்மா தான் இங்க இருக்குது. புரியுதா? நிறைய ஊழியமையா கை வீசிட்டு இருக்குது. இதுதான் துண்டிக்க வேண்டியது துண்டிக்கப்படல. பலிபீடம் கரெக்ட், பலி தப்பு. அக்கினி இறங்காது. ஆமே. ஐயோ அல்லேலூயா. யாக்கோப்பு பாருங்க, பொண்ணு செத்தா, கெட்டா, வாழ்க்கை நாசமாச்சு, எல்லாம் கெட்டு போய் ஆண்டவர் சொல்ற, எந்திரிச்சு பெத்தேலுக்கு போ. சரியான பலிபீடத்துல சரியான பலி செலுத்தினா நம்ம போராட வேண்டிய அவசியமே இருக்கா? கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியானது செலுத்தி பாரு. மோசே கர்த்தர் சொன்னதின்படியே, நான் நேத்து சொன்ன 19 முறை அல்லது 22 தடவை வருது. யாத்திராகமம் 39-40 அதிகாரத்துல மட்டும் கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே மோசே கட்டினா. பிரதிஷ்டை நடக்குது. இவன் போராடவே இல்லை. பரலோகத்திலிருந்து அக்கினி வர ஆரம்பித்தது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு இறங்கின அந்த அக்கினி கடைசி வரைக்கும் அந்த அக்கினி குறையிலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோ ப்ளூ பிரிண்ட தாவீது சாலமோன் கிட்ட கொடுத்தான். சாலமோன் அந்த ப்ளூ பிரிண்ட வாங்கினான். என்ன ப்ளூ பிரிண்ட்ல இருக்கோ அதன்படி செஞ்சான். அவனை மாதிரி முன்னாடி ஞானியும் கிடையாது, அவனை மாதிரி பின்னாடி ஞானியும் கிடையாது. ஆல்டர் பண்ணல. இது பயன்படாதுன்னு சொல்லல, இது சரியாகுன்னு சொல்லல, ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லல. அவங்க அப்பா என்ன ப்ளூ பிரிண்ட் எழுதி வந்தானோ அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணாம கட்டி முடிச்சிட்டு பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு அந்த 6-7 ஜபத்தை பண்ணி முடிச்ச உடனே பரலோகத்துல அந்த அக்கினி இறங்கி பலிபீடத்துல இறங்க ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். பலியும் சரியா இருக்கணும், பலிபீடமும் சரியா இருக்கணும். அல்லேலூயா. நாம என்ன கையை தட்டிட்டு போயிடலாம். ஆமா, அதனாலதான் எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னா, மொத்த பேரையும் கூப்பிட்டான், வா கர்மேல் மலைக்கு போலான்னா. அக்கினினாலே பதில் தரக்கூடிய தெய்வமே தெய்வம் அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆக்சுவலா பாகாலுடைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்களா, பலிபீடத்துல நல்லா கட்டிட்டு பலிபீடத்துக்கு அடியில ஒருத்த நெருப்பை வச்சுன்னு உட்கார்ந்துருப்பானா. ஐயோ சொல்லுங்கப்பா, தீபம் பாக்குறோம் தீபம் பாக்குறேன்னு ஒரு காலத்துல தீபம் நினைச்சிருந்தோம். இப்பதான் தெரிஞ்சு மலைக்கு பின்னாடி மூட்டையை தூக்கின்னு போறானுங்கன்னு. ஐயோ எப்படி பேசினாலும் புரியாத மாதிரி இருக்கேல. நல்லா வருவீங்க தஞ்சாவூரு, நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க. இப்ப அது இன்னைக்கு இல்ல தீபம் காட்டுறது, அன்னையில இருந்து காட்டிங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவங்க பாகாலுடைய ஆட்கள் பாகாலுடைய பலிபீடத்துக்கு அடியில இல்ல பலிபீடத்துக்கு சைட்ல அப்படியே உட்கார்ந்துட்டு நெருப்பு வச்சுன்னு ஒளிஞ்சிட்டு பண்ணலாம். இவன் பலி எல்லாம் கட்டிட்டு ரத்தத்தையும் கத்தியும் வச்சு உடம்ப கீற நேரத்துல அவன் பத்த வச்சிருவானா, அக்கினி வந்துருச்சுன்னா. அதனாலதான் நம்மால சொல்றான், வானத்திலிருந்து அக்கினினாலே பதில் தரக்கூடிய தெய்வமே தெய்வம் அப்படிங்கிறான். வா மொத்த பேரன்றான். அவன் 850 பேரு, நம்மால சிங்கம் சிங்கிள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 850 பேருக்கு half a day டைம் கொடுத்தான். மொத்த டைம் முடிஞ்சிச்சு. இவன் புதுசா பலிபீடம் கட்டல. he is not making a new altar, he is repairing the old altar. அவன் புதிய பலிபீடத்தை கட்டல. இன்னைக்கு நூதனமான பிரசங்கியர் வந்துட்டார். புதிய வெளிப்பாடு, புதிய தரிசனம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த பைபிளுக்கு மிஞ்சின வேற ஒரு வெளிப்பாடு இல்ல. அல்லேலூயா. இதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது, சத்தியமானது. இது மாறாதது, எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடியது இந்த ஜீவ புஸ்தகம் மட்டும்தான்.
ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புதுசு நூதனம். அன்னைக்கு ஒருத்தர் டிவில பேட்டி கொடுக்கிறார், பைபிள்ல இல்லாதத கர்த்தர் எனக்கு தரிசனம் தராரு. இதை விட கேவலம் என்ன தெரியுமா? பேட்டி எடுத்தான் பாரு, அவனை எதில் அடிக்கிறதுன்னு தெரியல. இத டெலிகாஸ்ட் பண்ணாம பாரு, அந்த டிவி காரனை எதில் உதைக்கிறதுன்னு தெரியல. நிறைய லூசுங்க பெருகிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. சொல்றான் பைபிள்ல இல்லாதத கர்த்தர் எனக்கு கத்தந்துறான். என்ன ஒரு துணிகரம் பத்திலா? கிடையவே கிடையாது. தாவீது எலியா புதுசாலாம் பலிபீடம் கட்டல. கர்மேல் மலைக்கு போய் அங்க சாமுவேல் இருந்திருக்கிறான், முற்பிதாக்கள் இருந்திருக்கிறாங்க, ஆராதிச்சிருக்கிறாங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு பலியை செலுத்தி பாருங்க, 12 குடம் தண்ணியை ஊத்துனானா. தண்ணிக்கே கஷ்டம், 3 வருஷம் மழை இல்லை. நம்மால எங்கேயே எட்டுன்னு வந்துக்கிறான் பாரு. அல்லேலூயா. மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்கு தான் தண்ணியை பத்தி தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். 12 குடம் தண்ணியை கொண்டு வந்து பலிபீடம் தத்தலைக்க ஊத்திட்டு ரொம்ப எல்லாம் போறான்லையா. பெரிய சப்பெல்லாம் கிடையாது. சாதாரணமா பலிபீடத்துக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி பலிட்டு சொல்றான். சிம்பிளான வார்த்தை பாருங்களேன். இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இன்றைக்கு நிரூபித்தருளும், விளங்க பண்ணி அருளுங்கிறான். சொல்லி ஒரு 10 செகண்ட் கூட இருக்காதையா, வானத்துல இருந்து அக்கினி வந்து பலிபீடத்தை நக்கி போட ஆரம்பித்தது. ஆமா, ஜனங்களுக்குள்ளாக மறைந்து கிடந்த விசுவாசம் அப்படியே பற்றி எறிய ஆரம்பித்தது. ஜனங்களே எழும்பி தேசம் எங்கும் போய் அந்நிய பலிபீடங்கள், அந்நிய ஆளுகைகளை தகர்த்து போட்டு தேசத்தை பரிசுத்தமா மாத்தி கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க பலிபீடத்தில் அக்கினி இல்லையோ, எங்க தேவனுக்குரிய மகிமை இல்லையோ, அங்க அநாகரிகமான காரியம் நடைபெறும். நம்முடைய இருதயம் பலிபீடம் தான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம இருதயத்துல கர்த்தருடைய அக்கினி பற்றி எறிவதாக. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். தேவை இல்லாதவர்களை அகற்றுவோம், சரி செய்ய வேண்டியதை சரி பண்ணுவோம், சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தாவே திரும்ப வாரும் ஆண்டவரே. எதுவரைக்கும் கோபமாயிருப்பே? உம்முடைய ஜனங்களுக்காக பரிதபிப்பீராக, உம்முடைய தேசத்திற்காக பரிதபிப்பீராக. கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும், நாங்கள் உயிரடைவோம், மீண்டுமாய் எழும்புவோம், மீண்டுமாய் தேசத்துல உங்க நாமம் அறிக்கை பண்ணப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, ஏதோ வத்தலும் சொத்தலமா அப்படி இப்படி இருக்க கூடாது. என் பலிபீடம் ஒழுங்கா மாறிட்டா, என் பலி ஒழுங்கா வந்துட்டா, நான் போராட வேண்டியதுல ஜெபத்துல மகிமை இறங்க ஆரம்பிக்கும், கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வர ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிக்கை பண்ணுவார்கள். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா தேசத்துல பீச் ஓரத்துல ஒருத்தர் கூட்டம் நடத்துவாராம். 34 வருஷமா பீச் ஓரம் தான் சண்டே சர்வீஸ் நடத்துறாராம். அத்தனை பேரும் அவரை பார்த்து கேவலமா பேசியிருக்கிறான். பிழைக்க வழி இல்லாத நிற்கிறான். இந்த இடத்துல வந்து எல்லாம் நிர்வாணமா சுத்திட்டு கிடப்பா, இந்த இடத்துல எதுக்கு சர்வீஸ் நடத்துற அப்படின்னு இருக்கிறான். ஆனா யாரு பேச்சும் கேட்காம 34 வருஷமா அதே பீச்ல அந்த இடத்துல ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு இடத்துல இல்ல, பல பீச்சுகள் பக்கத்துல ரெகுலரா நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார். அடி வாங்கியிருக்கிறார், திட்டு வாங்கியிருக்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறான். ஆனா ஆராதனை நடத்தினது கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி 3600 பேருக்கு ஒரே நாள்ல ஞானஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் அவருடைய கைகளை திடப்படுத்தினார். யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? அல்லேலூயா. அவர் எளியவனை புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களும் ராஜாக்களும் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைக்கக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார். நாளைக்கு உன் பிள்ளைங்க தேசத்தை அசைக்கக்கூடிய எழுப்புதல் வீரராய் மாறலாமே. உன் வீடு ஒரு பெரிய ஜபக்கலமாய் மாறலாமே. உன் பட்டணத்துல, உன் கிராமத்துல உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரலாமே. யாருக்கு தெரியும்? பலிபீடம் அக்கினியாய் நிரப்பட்டுமே, பலிபீடம் பரிசுத்தமாய் மாறட்டுமே. ஆண்டவர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே எங்களை திரும்ப உயிர்ப்பியும் ஆண்டவரே. மீண்டுமாய் உங்களுக்கு மகிமை என் தேசத்துல வரணும், என் குடும்பத்துல வரணும், என் வாழ்க்கையின் மூலமா வரணும். எங்கேயாக எப்படியாக உங்க ராஜ்யம் என் நிமித்தமாக கட்டப்படணும் ஆண்டவரே. திரும்ப எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அன்னைக்கே ஆசா பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறான். அன்னைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜபாலயம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும். ஆமா, அப்ப இடிக்கப்பட்டதுதான் இந்த அலங்கங்கள் எல்லாம். நெகேமியாவும் அப்ப அதுக்கப்புறமா வந்துதான் அதே பட்டணத்துல இருக்கிற அலங்கங்களை தான் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். மீண்டுமாய் தேசத்துல கட்டப்படாதவைகள் கட்டப்படும், நிர்மூலமானவைகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமென். அடுத்தவங்களை கொண்டல்ல, என்னை கொண்டு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
நல்ல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னை கொண்டு, என் ஜெபத்தை கொண்டு, எங்க சபையை கொண்டு, என் ஆராதனையை கொண்டு, என்னை கொண்டு கர்த்தர் கரை நிறைவேற்றி முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டுமே, என்னை கொண்டு ஏதாகிலும் ஒண்ணு தேசத்துல செய்யட்டுமே, தேசத்துல ஒரு அசைவை உண்டாக்கட்டுமே. அன்னைக்கு வேதாகமம் ரொம்ப இருந்துதான் தெரியா, ஆனா அப்பேற்பட்ட நேரத்துல ஆசா தீர்க்கதரிசியா இருந்தான். பைபிள பிங்கர் ட்ரிப்ல கற்றுக்கொண்டிருக்க ஆரம்பித்தான். இவன் தீர்க்க தரிசனம் உரைத்து காரியம் மாறினது. வலது பக்கத்துல நின்னான். தாவீதின் கூடாரம் எப்பெல்லாம் மகிமையினால நிரப்பப்பட்டதோ அதற்கு பின்னாடி பக்கபலமா இருந்தவன் யார்தான்? சத்தமா சொல்லுங்க, ஆசாப்பு தான். ஆசாப்பினுடைய பிள்ளைகள் சாலமோன் கட்டின தேவாலயத்தை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். யாருக்கு தெரியும், நம்ம சந்ததியை கொண்டு, நம்மை கொண்டு கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரலாமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இருக்கிற இடத்துல நம்ம பலிபீடம் மாறிட்டா, பலியை ஒழுங்கா செலுத்திட்டா, போராட வேண்டியது கிடையாது, அழுக வேண்டியது கிடையாது, பாருங்க நெருக்கப்பட வேண்டியது கிடையாது. என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினால் நான் உன்னை கன ஈனப்படுத்திடுவேன். நான் அந்த வசனத்தை படிச்சு நான் எத்தனையோ நாள் அழுது இருக்கிறேன். கன ஈனப்படுத்திடுவேன். எப்படியோ பிரகாசித்த எத்தனை பரிசுத்தவன்கள் பின்வாங்கி போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை சபைகள் சீர்கெட்டு போயிருக்கு தெரியுமா? சில காலத்துல போதக பிதாக்களுக்கு சபை கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த எத்தனையோ தகப்பன்மார்கள், எத்தனையோ தாய்மார்கள் பின்மாற்றத்திற்குள்ள போயிருக்கிறான். இந்த நல்ல நாளில இந்த கூட்டத்துக்கு இத்தனை கணக்கான பணத்தை ஆயிரக்கணக்கா செலவு பண்ணி தான் அதை நடத்துறான். ஏன்? ஒரே ஒரு தாகம் தான், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். தேசம் மாறாதா? ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? கர்த்தருடைய நாமம் இந்த பட்டணத்துல உயர்த்தப்படாதா? ஆமே. காட்டு மிருகங்கள் வெளியே போகணும், காட்டு மிருகங்கள் வெளியே போகணும், காற்று பன்றிகள் வெளியே போகணும். கர்த்தர் மீண்டுமாய் சபைக்கு ஒரு வேலையை போடணும். அவர் நாட்டின திராட்சை செடியை மீண்டுமாய் துளிர்க்க பண்ணணும். மீண்டுமாய் சபை தெய்வத்திற்கு கனி தரக்கூடியதாய் மாறணும். ஆமே. ஆண்டவரை பார்த்து நாமளும் சொல்லுவோம், திரும்ப வாரும் ஆண்டவரே. எது வரைக்கும் கோபமா இருப்பி? எனக்காக பரிதபியும் ஆண்டவரே. ஒருவேளை ஜபாவை இழந்து போய், கிருபை இழந்து போய், அபிஷேகத்தை இழந்து போய், தரிசனத்தை இழந்து போய், ஒரு காலத்துல நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ண, இப்ப வேற மாதிரி மாறிட்டனாலும் இந்த நல்ல நாளில ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு உங்க மகிமை விளங்க பண்ணுங்கப்பா. சேனைகளின் கர்த்தாவே, என்னை திருப்பிக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துல ஒரு ஜபாவை இறங்கட்டும், என் பிள்ளைகள் மேல ஒரு ஜபாவை இறங்கட்டும், என் குடும்பத்துல ஒரு பெரிய அசைவை கர்த்தர் தருவீராக ராஜா. நீங்க சொல்ல ஆரம்பிச்சு பாருங்களேன், கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். பலிபீடம் சரியா இருந்தா, பலி சரியா இருந்தா அக்கினி தானா வர ஆரம்பிக்கும். கண்களை மூடி அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அந்த சாட்சி பாருங்களேன். நான் சொன்னேனே, 10 பேரை பிடிச்சிட்டு வந்து 9 பேருடைய கழுத்தை அறுத்து முடிச்சோன்னே அந்த 10வது ஆள் சொன்னானா, நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் ஆடு மாடு வியாபாரம் பண்றவன், இவங்கதான் எனக்கு ஆடு மாடை கொடுத்தாங்க. அவங்க அறிக்கை பண்ணக்கூடிய இயேசு எனக்கு தேவை. அவன் எந்த பிரசங்கத்தையும் கேட்கலையா, எந்த காரியத்தையும் கேட்கல. அல்லேலூயா. அவர் மிஷனரியை சந்திச்ச ஒரு நல்ல அற்புதமா சாட்சி சொன்னார். அவர் போய் இந்த கிராமத்துல நிறைய பேருக்கு, இந்தியாவில நிறைய பேருக்கு சுவிசேஷம் தெரிவிச்சு இந்த கிராமத்துல பாதி பேர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய மகன் +2 படிச்சிருக்கிறார். இந்த மதவாத கூட்டங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பொண்ணை கடத்தி கெடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் பாஸ்டர் தான் போய் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவாரா. அன்னைக்கு ஏதோ ஊழியர் நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு எங்கேயோ போயிட்டார், எப்படியோ வெளியே போயிட்டார். அன்னைக்கு அந்த பொண்ணு தனியா வர நேரத்துல இந்த மதவாதிகள் எல்லாம் வெயிட் பண்ணி இந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. பாழடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இவங்க போய் சாராயம் எல்லாம் குடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணை பொழுது போனோடனே கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு 12-15 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் பேகு, போன ட்ரெஸ், இந்த பிள்ளைய கொண்டு போய் அந்த ரூம்ல விட்டோடனே இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடுச்சு
கம்யூனிகேஷன் எதுவுமே அப்பாவுக்கு பண்ண முடியாது. என்ன பண்றதுனே தெரியல. ஸ்கூல் பேக்கை கழட்டி வச்சுட்டு இவங்க இந்த அந்த வீட்டை விட்டு பூட்டிட்டு வெளியே போன உடனே நேர் முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லிச்சான், எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, எங்க அப்பா உங்களுக்காக தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறார், என்னை எவனும் கேட்க கூடாதாண்டவரே, நான் எந்த மாதிரி வந்தனோ அதே மாதிரி திரும்ப எங்க அப்பா கிட்ட நான் போகணும். ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்க அந்நிய பாஷையில பேச நேரம் போனதே தெரியாம இந்த பொண்ணு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான். முட்டி போட்டவ முட்டி விட்டு எந்திரிக்க காணும். ஜெபிக்க 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 நேரம் போனதே தெரியாம பரிசுத்தாவினர் அப்படியே ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் குடிச்சிட்டு சாராயத்தெல்லாம் குடிச்சிட்டு இந்த பொண்ணை கெடுக்கணும்னு வந்தா அந்த பில்டிங்கே பத்திட்டு பயங்கரமா எரிதான். பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கா. இவங்க அரண்டு போயிட்டு இருக்கிறா. என்ன பண்றதுன்னு தான் அவங்களுக்கு ஏறின போதை எல்லாம் இறங்கி பைத்திய மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறான். அவன் துண்ட காணும் துணியை காணும் செதஞ்சு எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில பாஸ்ட் பொண்ணை காணும் பொண்ணை காணும் பொண்ணை காணும் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பில்டிங்க பார்த்தா பில்டிங் பூட்டினபடியே இருக்கான். இந்த பொண்ணு முட்டி போட்டுட்டு அப்படியே பேக் மேல கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறான். கதவை திறந்து கேட்டாங்களா, நைட்டு இந்த வீடு எரிஞ்சிடுச்சு எப்படி? சொன்னால ரொம்ப நேரம் எங்க அப்பா ஏசப்பாவை நோக்கி பார்த்தேன், ஏசப்பா தான் காப்பாத்தின. அந்த 15 பேர் அந்த பொண்ணுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு, நீ வணங்குற இயேசுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னா. இல்லையா சொல்லுங்க பாப்போம். இன்னும் ஒரு அற்புதம் பாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு இயேசுவை காட்டி இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை காட்டி இருக்கிறோமா? காட்டலையே. நம்ம பிள்ளைகளுடைய வேலி பிடுங்கப்படுது, குடும்பத்தின் வேலி பிடுங்கப்படுது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி என் பலிபீடத்தை சரியாக்குங்க ஆண்டவரே. எப்படி எல்லாரும் முடிஞ்சவங்க நல்ல கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி என் பலிபீடத்தை சரியாக்குங்கப்பா. நான் உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு சுகந்த வாசனையாக மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. Thank you.